சீதாதேவிய அழைச்சண்டு மாட மாளிகை வழியா அங்க நேர வில்லு வீக்கிற மண்டபத்துக்கு பக்கத்துல பலகணி அது வழியா எல்லாம் எட்டி பார்த்து நிக்கிறது. என்ன ஆக போறதுன்னு ராமபிரானும் சபைக்கு வந்துட்டார். ஜனகராஜன் சந்தோஷமா வரவேற்றார். விஸ்வாமித்திரர் சொல்றார், சிவதனுஷ பார்க்கறதுக்காக இந்த குழந்தைகள் வந்திருக்கிறார்கள். ஜனகன் சந்தோஷப்பட்டான். சிவதனுஷ கொண்டு வர சொன்னா பெரிய பொட்டியில ஆட்கள் தான் இழுத்துண்டு வர முடியும். அதை கொண்டு நிறுத்தினார். பூஜை எல்லாம் பண்றதுக்கு தான் லாயக். ஜனகன் சொல்றான், இது ஜனகைக்கு அபிபூஜிதம். என்னுடைய பூர்வீகர்கள்லாம் இதை பூஜை பண்ணி வச்சுருந்த தனுசு சாட்சாத் சிவபெருமான் கையாண்டது, பரம்பரையா எங்களிடத்துல இருக்கிறது. இதை யாரு வளைப்பாலோ அவர்களுக்கு என் பெண்ணை கொடுப்பேன் என்று வீரிய சுல்கமாக வச்சிருக்கேன். ஆனால் தேவர்கள், சித்தர்கள், யட்சர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், ராட்சசர்கள் யாரும் மெனக்கட்டு போயிட்டா ஒருத்தருக்காவது இது நடக்கல. மனுஷ மாத்திரர்களால் இது சாத்தியம் இல்லை என்று அந்த வில்லனுடைய பெருமையெல்லாம் சொன்ன பிறகு உடனே விஸ்வாமித்திரர் ராமரை பார்த்து, குழந்தை ராமா இந்த வில்ல பார். ராமர் அங்கேன்னு பார்க்கிறார் அந்த வில்ல. எத்னவாம்ச பவிஷ்யாமி தோலனே பூரணே பிவா, நான் அதை எடுத்து முயற்சித்து பார்க்கிறேனே அப்படிங்கிறார். விஸ்வாமித்திரிடத்துல அனுமதி பெற்றுக்கொண்டு அந்த வில்லை எடுத்துட்டார். தத் பவஞ்ச தனுர் மத்தியே நரசேஷ்டோ மகாயசா. நான்கயிறு ஆரோபணம் பண்ணணும். கயிறு சுத்தி இருக்கும், அந்த கயத்தை இழுத்து கீழே கட்டணும். அவ்வளவுதான். கீழே கட்டிவிட்டாலேயே மகாவீரன் அர்த்தம். ஆனால் ராமர் அதை விட மிஞ்சிவிட்டார். அந்த கயத்தை இழுத்து இப்படி கீழே இழுத்தாரோ இல்லையோ, தத் பவஞ்சே, அவன் தனுசே முறிஞ்சே பேர். தத் பவஞ்ச தனுர் மத்தியே நரசேஷ்டோ மகாயசா. ராமருடைய புகழ் உலகமெல்லாம் எட்டி. ஜனகன் சந்தோஷப்பட்டான். வீரிய சுல்க நிரூபணம் ஆயிட்டு சொல்லியோ, ஜானகி மாலை போட வராள். ராமபிரானே வாட்டசாட்டமா கம்பீரமா இருப்பார். மாலை போட சீதாதேவி மதிதம் தலைநிமிர்ந்து நின்னார். சொல்றார், அவித்யாய பிதுஷ்சந்தம் என்கிறார், என் தகப்பனாருடைய சங்கல்பம் தெரியாம மாலை இட்டுக்க மாட்டேன். ஜனகன் சந்தோஷப்பட்டானா. அதர்மமா இருந்தா, தப்பா இருந்தா ஜனகன் சம்மதிச்சிருப்பனா சீதா மாலை போடுறதுக்கு. வீரிய சுல்கம் அதுக்குன்னு ஏற்பட்டது, அது நிரூபணம் ஆயிடுச்சுனா மாலை போடுறதுங்கிறது நியாயம். இல்லாத விஸ்வாமித்திரே வேண்டாம் இருப்பறே. ஆனால் எல்லாருக்கும் ஒரு தர்மம் இருக்கும், அதுக்கு மேல 10 மடங்கு உயரம் ராமருடைய தர்மம் இருக்கும். இது நீதிதான் எல்லாரும் ஒத்துண்டானா அதுக்கு மேல ஒரு அலாதி நீதி இருக்கும் அவருக்கு. அதனால தகப்பனாருடைய அனுமதி தெரிஞ்சுதான் இதை ஏற்றுப்பேன் அப்படின்னது. உடனே பத்திரிகை எழுதி தசரதனுக்கு அனுப்புறார். தசரதன் கவலைப்பட்டு இருக்கிறான். குழந்தைகள் யஜ்ய சம்ரட்சணார்த்தம் போனாலே என்ன ஆச்சோ தெரியலையே என்று சொல்லும் பொழுதே இந்த பத்திரிகை வந்ததும் சந்தோஷப்பட்டான். வசிஷ்டர் இடத்துல காண்பிச்சான். வசிஷ்டரன் நமக்கு மிகவும் அனுகுணமான சம்பந்தம் என்று சொல்லி அவரின் சொல்ல நகரத்தில் உள்ள சகல ஜனங்களையும் அழைத்து கொண்டு கௌசல்ய முதலிய ராணிகளோட, பரம பந்துக்களோட கூட, வசிஷ்டாதி மகர்ஷிகளோட கூட, சுமந்திராதி மந்திரிகளோட கூட புறப்பட்டு வரா. தசரதன் வருகின்ற வரையிலும் கவலைதானாம் ஜனகனுக்கு. ஏனால் இந்த பொண்ணு வேண்டாம் தசரதன் சொல்லிட்டா இந்த புள்ள போயிடுவான் பேசாம. நாமோ வீரிய சுல்கம்னு இவ்வளவு காலம் டாம் போட்டிருந்தோம். விக்னம் இல்லாம கன்னிகையை கல்யாணம் நடக்கணுமே என்று நினைச்சுட்டு இருந்தவர் தசரதர் வந்ததும், பிரசன்னமா வந்ததும் உடனே பூர்ணகுமம் கொடுத்து அவரை வரவேற்று தனியான மாளிகையில இறக்கி சந்தோஷமா சொல்றார். திருஷ்டியாமே நிர்ஜிதா விக்னாக திருஷ்டியாமே பூஜிதம் குலம் ராகவைஹி சக சம்பந்தாது வீரியஸ்ரேஷ்டைஹி மகாத்மபிஹி. தங்களுடைய சம்பந்தம் எனக்கு கிடைச்சதே, எங்களுடைய வம்சம் கௌரவிக்கப்பட்டது என்று சொல்லி வரவேற்றான். எல்லா மகர்ஷிகளும் கூடி, எல்லா ராஜப்பிரமுகர்களும் கூடி நிச்சயதாம்பூலம் பண்ணினார்கள். விஸ்வாமித்திரரும் பிரதானமாக இருக்கிறாருங்க. ராமலட்சுமணர்களும் தசரதன் நமஸ்கரிச்சார். சபை கூடியிருக்க அழகா. நிச்சயதாம்பூலம் பண்ணும் பொழுது 2 வம்சத்தினுடைய பெருமையையும் சொல்லி, சதிருஷோ தர்ம சம்பந்தா சதிருஷோ ரூப சம்பதா ராமலட்சுமணயோ ராஜன் சீதா சோர்மிளையா சக
ரெண்டு மகோததி சேர்றது போலே தர்ம சம்பந்தம் ரெண்டு வம்சத்தினுடைய பெருமை ரொம்ப உச்சிதமாயிருக்கு. நிச்சயதாம்பூலம் பண்ணும் பொழுது இரண்டு வம்சத்தினுடைய பெருமையையும் சொல்லி சதிருஷோ தர்ம சம்பந்தா சதிருஷோ ரூப சம்பதா ராமலட்சுமணயோ ராஜன் சீதா சோர்மிளையா சகே ரெண்டு மகோததி சேர்றது போலே தர்ம சம்பந்தம் ரெண்டு வம்சத்தினுடைய பெருமை ரொம்ப உச்சிதமாயிருக்கு. ரூப சம்பத்து ராமருடைய ஒரு ரூபம், அதற்கு ஏற்ற சீதையினுடைய ஒரு ரூபம், இரண்டும் மிகவும் கணப்பொருத்தமா இருக்கு என்று சொல்லிவிட்டு ஊர்மிளையையும் சீதையினுடைய தங்க ஊர்மிளையையும் லட்சுமணருக்கு பேசுறார் விஸ்வாமித்திரர். ஜனகராஜனுடைய தம்பி யுதாஜித்துங்கிறவன் குசத்வஜன்கிறவன். அந்த குசத்வஜனுடைய பெண்கள் மாண்டவி சுதகீர்த்தி என்கின்றவளை மாண்டவிய பரதனுக்கும் சுதகீர்த்திய சத்ருக்னனுக்கும் பேசுகிறார். ஆட்சேபனையே இல்லாம சகோதரர்கள் ஜனகனும் குசத்வஜனும் ஒத்துக்கிறார்கள் விஸ்வாமித்திரருடைய வார்த்தையை. தசரதன் சந்தோஷப்பட்டான். ஜனகனையும் குசத்வஜனையும் ஆலிங்கனம் பண்ணி கொண்டு யுவாம் அசங்கேய குணம் என்று, உத்தமமான குணங்கள் உடையவர்களா நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சந்தோஷப்பட்டார். பங்குனி உத்தரத்தணிக்கு திருக்கல்யாணம் என்று நிச்சயம் பண்ணப்பட்டது. அன்றைக்கு கேகயராஜனாகிய யுதாஜித் சாட்சாத் பரத மாதுலன் வந்து சேர்கிறான். விவாகத்துக்கு வேண்டிய முன்னாடி செய்ய வேண்டிய ஸ்ரீ ராமலட்சுமண பரத சத்ருக்னர்கள்லாம் விரத சமாவர்த்தனங்கள்லாம் செய்து கொண்டு விவாகத்துக்கு தயாராக இருக்கிறார்கள் கல்யாண வேஷத்தோட. வசிஷ்ட பகவான் ஜனகனுடைய சன்னிதானத்துக்கு வந்து தயாரா இருக்கிறவர்கள் அழைச்சென்று வரலாமா என்று கேட்டதும், யாரு அழைக்கிறது யாரு அழைச்சுன்னு வரலாமான்னு கேட்கணும். ஸ்வகிருகே கோ விசாரோஸ்தி யதா ராஜ்யம் இதந்தவ, இது உங்களுடைய ராஜ்யம் உங்களுடைய கிரகம் என்று அழகா பேசினான் ஜனகன். அஷ்டாவச வாத்தியங்கள் முழங்க சோபன திரவியங்களோடு கூட கனகமயமான ரதத்துல தசரதர் முன்னாடி போக 4 மாப்பிள்ளைகளும் தனித்தனி ரதங்கள்ல வர, கௌசல்யா முதலிய ராணிகள் 3 பல்லாக்கள வர, சகல ஜனங்களுமாக வரவேற்க கல்யாண மண்டபத்துக்கு வந்ததும் தசரதன் மணித்தேங்காய் கொடுத்து வேத கோஷத்தோட வரவேற்றதும் அவர்களுக்கு உரிய ஸ்தானங்களிலே அமர்கிறார். பெரிய பிரமுகர்கள் ராஜாதி ராஜாக்கள்லாம் உட்கார்ந்திருக்கிறார்கள். 2 சம்பந்திகளும் உட்கார்ந்திருக்கிறார்கள். மகர்ஷிகள்லாம் பிரம்மர்ஷிகளான வசிஷ்ட சதானந்தாதிகள்லாம் அமர்ந்திருக்கிறார். விஸ்வாமித்ராதிகள்லாம் ரிஷிகள்லாம் உட்கார்ந்திருக்கிறார்கள். விவாகத்துக்கு வேண்டிய சம்பாரங்கள்லாம் அங்க வைக்கப்பட்டிருக்கு. எல்லாம் சுவர்ணமயமா இருக்கா. பாலிகேன்னு பண்ணுவாள். இந்த பாலிகை முதற்கொண்டு பல்லா முதற்கொண்டு பானைகள்லாம் சுவர்ணத்தால பண்ணிருக்கு. தர்பம் சமித்து இதுல தான் சுவர்ணமா பண்ண முடியல, அவ்வளவு சுவர்ணமாக பண்ணிருக்கு, ஜலிக்கிறது அப்படியே. வசிஷ்டர் சந்தோஷமா விவாகம் பண்ணி வைக்கிறார். பூர்வாங்கமான பிரதிசர்வ பந்தம் புண்ணியாக வாசனம் முதலிய காரியங்கள்லாம் முடிஞ்ச பிறகு சீதைய கல்யாண வேஷத்தோட அழைச்சுன்னு வரும்படியாக சொல்ல 4 பெண்களையுமே தான் அழைச்சுன்னு வரா. சீத பிரதானம் மகாலட்சுமியான சீதையை வர்ணிக்கிறார் வால்மீகி பகவான். தத சீதாம் சமானீய சர்வாபரண பூஷிதாம் வித்யுத் பிரபாம் விஷாலாட்சீம் ஸ்னிக்த குஞ்சித மூர்த்தஜாகாம் ஹம்சாங்கிதேன க்ஷௌமேன கிஞ்சித் பீதேன சம்வృతాம் சமட்சமக்னே சம்ஸ்தாப்ய ராகவாபிமுகே ததா அப்ரவே ஜனகோ ராஜா கௌசல்யானந்தவர்தனோ தத சீதாம் சமானியே. சீதையை அழைச்சு கொண்டு வரால். வித்யுத் பிரபாம் மின்னல் கொடி போல இருக்கிறாளாம் தேவி. ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜதஸ்ரஜாம் என்றுதானே சொல்றோம். சுவர்ண காந்தி தான் அவளுடைய திருமேனி அழகு. வித்யுத் பிரபாம் விஷாலாட்சீம் ஸ்னிக்த குஞ்சித மூர்த்தஜாம் மங்கள ஸ்நானம் பண்ணி வகுடி எடுத்து பின்னிவிடப்பட்ட பின்னல் ஸ்னிக்த குஞ்சித மூர்த்தஜாகாம். அவள் சொன்னாலே மைவண்ணன் அருங்குஞ்சின்னு
வால்மீகி இவளுக்கு சொல்றார், ஸ்னிக்த குஞ்சித மூர்த ஜாகாம், சுருண்ட சுகந்தமான சுவாபாவிகமான கருமையோடு கூடியதான கேசம், வகிடு எடுத்து வாரி சூரிய பிரபே சந்திர பிரபே கல்கி துழா நெத்தி பட்டம் சுட்டி பதைக்கம் தலைநாகர் ஜடகுஞ்சம் புஷ்ப வங்கி இவைகள்லாம் போட்டு ஜடை அலங்காரங்கள் பண்ணி காதுகளில் குண்டலம் மின்ன மூகுல மூகுத்தி புல்லாக்கு விசாலாட்சி நீண்ட கண்கள் பிரசன்னமான முகம் பூர்ணச்சந்திரனை போல உருண்டையான முகம் சந்திர சகோதரி நெற்றியில திலகம் கண்ணுக்கு மைதீட்டி கண்ணத்துல திருஷ்டி புட்டு போச்சு பவழம் போன்ற உதடு முத்து போன்ற வரிசை பற்கள் குழைகின்ற கண்ணம் சிரிச்ச முகம் கழுத்துல கல்லட்டிகை ஹாரம் பதக்கம் முத்து சரம் மாங்காய் மாலை நெக்லஸ் சர்வாபரண பூ பொட்டில ஆபரணம் இல்லையா இனிமே சர்வாபரண பூஷிதாகாம் தோள்கள்ல நாகோத்து கைகள்ல கங்கணம் விரல்ல மோதிரங்கள் இடுப்புல ஒட்டியானம் மேகலை கால்கள்ல சரண நூபுரம் பாதசரம் கொலுசு மெட்டி போட போறா ஹம்சகத்தியில நடந்து வராளாம் பிராட்டி தோழிகள்லாம் கைய பிடிச்சு அழைச்சண்டு வரா குழந்தை சீதை ராமன் மட்டும் குழந்தை இல்லையா ராமனுடைய எதிரில் கொண்டு நிறுத்தி வச்சது ராமன் சொக்கி விடுவான் அப்படின்னு நினைக்கிறான் ஜனக மகாராஜ் ராமர்கிட்ட தான் சொக்கிட்டோமே நினைச்சுண்டு சொக்கி விடுவான்னு நினைக்கிறான் ராமர்கிட்ட கொஞ்சம் நிறுத்தியாச்சு ராமர் கம்பீரமா அழுத்தமா நிற்கிறாரா ரமா முகுந்தம் நிரபேட்சம் ஈப்சிதம் இது ஒரு பெருமையா அவருக்கு நிரபேட்சனாட்ட நிற்கிறது அதாவது ஹிருதயத்துல அபேட்சை உண்டு வெளில காட்டிக்க கூடாது அதனால ரமா முகுந்தம் நிரபேட்சம் ஈப்சிதம் கம்பீரமா நிற்கிறார் தலை குனிஞ்சு நிற்கிறாள் பிராட்டி எதில் கொண்டு நிறுத்தி விட்டால் ஜனகன் நினைக்கிறான் பொண்ணு பார்த்துதானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவா எல்லாரும் பொண்ணு கொண்டு நிறுத்தியும் பார்க்க மாட்டேங்கிறானே மாப்பிள்ளை என்று நினைச்சு மாப்பிள்ளை கிட்ட முதல் பொண்ணை பரிச்சயம் பண்றா இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவே எடுத்த எடுப்புல என் பொண்ணாக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் வரல ஏன்னா ராமனாக்கும் ஜாக்கிரதையா பேசணும் ஏன்னா உன் பொண்ணு ஏது அயோனிஜயா பூமியிலிருந்து ஆவிர்வவிச்சவள் தானே என்று கேட்டுவிட போறானோ என்று நினைச்சவன் இயம் சீதா மேலும் ஜெகன்மாதாவை என்னுடைய பொண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும் அதனால இவள் ஜெகன்மாதான்னு சொல்லிவிட்டா கல்யாணம் எப்படி பண்ணி கொடுக்க முடியும் இயம் சீதா சீதான்னு சொல்லும் போதே அவளுடைய அப்ராகிருத திவ்ய மங்கள விக்கிரகம் அப்படிங்கிறது நிரூபணார் பூமியிலிருந்து ஆவிர்வவிச்சவள் ஒரு மாதிரி கர்ப்பத்துல 10 மாசம் இருந்து வந்தவள் இல்லே சீதான்னா அதான் அர்த்தம் அதை சொல்ற இயம் சீதா அழகுல சிறந்தவர் அப்ராகிருத திவ்யமங்கல விக்கிரகம் எதுவனாலும் இருக்கட்டும் எனக்கு நல்ல குலம் வேணும் அப்படின்னு நினைப்போனோன்னு தோணுதும் ஜனக வம்சம்னு சொல்றதுக்கு ஒரு ஆதாரம் அவருக்கு கிடைச்சதாம் ஆகாசவாணி அன்றைக்கு சீதை கிடைச்ச அன்னைக்கு தர்மேண தனையாதவே ஹே ஜனகா இந்த குழந்தை உன்னுடைய பெண் அப்படின்னு அசரித வாக்கு சொன்னது நினைவு வர அந்த தைரியத்துல சொல்றார் மாமா சூதாகா இவள் என்னுடைய பெண் சகதர்மச்சரீதவா உன்னுடைய பெண்ணா இருக்கட்டும் அல்லது குணமுடையவளா இருக்கட்டும் குலமுடையவளா இருக்கட்டும் என்னுடைய தர்மத்துக்கு அனுசரணையா இருப்பளா என்றார் சகதர்மச்சரீதவே உனக்கு சகதர்மினியா இருப்பள் ராமனுக்கு என்ன தர்மம் நார் தோஷோ எத்யபி தஸ்ய சதாமேஜதகர்ஹிதம் மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சனே என்று குற்றம் இருந்தாலும் சிநேகிதன்னு வந்துட்டானால் கைவிட மாட்டேன் இவள் சுபாவம் என்ன அப்படின்னா குற்றம் இருந்தாலும் அப்படின்னு என்ன அநேகமா குற்றம் எல்லார்ட்டையும் இருக்கும் குணமும் இருக்கும் குணமோ தோஷமோ எதுவுமே பார்க்க வேண்டாம் பாபானாம் வா சுபானாம் வா வதார்கானாம் பிளவங்கமா காரியம் கருணமாரியேன நகஸ்தின் அபராத்தியதி யாரும் அபராதம் பண்ணாதவர்களா பார்த்து அனுகிரகம் பண்ணினா நமக்கு அனுகிரகம் பண்ற வாய்ப்பே கிடைக்காது அபராதியா பார்த்து அனுகிரகம் பண்றதா நமக்கு பெருமை அப்படின்னு சொல்லக்கூடியவனா மேலும் அவருடைய ஈர பார்வையில அபராதியே கிடையாதான் உலகத்துல அத்தகைய ஒருவள் அப்படிங்கிறத காட்டு சகதர்மச்சரீதவே
பிரதீட்சைனாம் பத்ரந்தே பாணிமூ கிருஹீஸ்வ பாணினா. இவ்வளவு சொல்லியும் கூட கையை நீட்டணும் இல்லையா பெருமாள்? அது நீட்டுற கையில்லையா? சரியா, அதுதான் நீட்டலைன்னா இவ்வளவு பட்டுன்னு கையை நீட்டினா தேவலைன்னா அவ்வளவு தைரியம் வரலையா? அதுக்கு வேற அனுரூப ரூபான்னு பிறந்து வரணும். சுத்வா குணான் பூவன சுந்தர செண்வதான் தேன். இவள் நீட்டமோ அவன் நீட்டமோ இப்ப முடியாது. இந்த அவதாரத்துல முடியாது. பெரியவாளையே பார்த்து நிற்கிற அவதாரம் அது. வசுதேவருக்கும் சொல்லாம ஓடுற அவதாரம் அது. பீஷ்மகருக்கும் தெரியாம எழுதுற அவதாரம் அது. ஏன்னா ரசம், குற்றம் சொல்லல, இது தர்மம். அதனால பெரியவாள் அப்பொழுது எங்க அப்பா என்ன சொல்றாங்க, அம்மா என்ன சொல்றான்னு கேட்டுண்டா பண்ணிக்கிறார். அப்படி கொண்டு நிறுத்தியும் கூட பேசாம நிற்கிறார். உடனே பாணி கிரகணம் பண்ணி வைக்கிறார். பாணி கிருஹீஸ்வ பாணினா. மரகதமணி ஸ்தம்பம் போன்ற ராமருடைய திருக்கரத்தை எடுத்து கனக கொடி போல கனக லதை போன்ற சீதாதேவனுடைய திருக்கரத்தை பற்றி பூட்டி விடுறாராம். பாணி கிருஹீஸ்வ பாணினா. நீலவர்ணமான திருக்கரத்தினுடைய இடையில தங்கரேக்கில் உள்ள அந்த திருக்கரங்களுடைய விரல்கள் கோர்த்துக்கும் பொழுதோ கண்ணை பறிக்கிறது. திருஷ்டி பட்டுடுமோ நினைச்சிருந்தான் ராஜா. பொறுத்தியார் திருஷ்டியிலே தன் திருஷ்டியே பட்டுடுமோ நினைச்சதுனால பத்ரம் தே என்று மங்களாசாசனம் பண்றான் இவர்களுக்கு. பத்ரம் தே பாணி கிருஹீஸ்வ பாணினாகா பதிபூரதா மகாபாகா சாஜேவானுகதா சதா. இவள் மகாபாகியவதி அப்படின்னா உனக்கு மாலை போடும்படியான பாக்கியம் பண்ணினாளே என்று சொல்லி. ஏனால் அப்படி எப்படி இருந்தது அவனுடைய மனசு. ஜனகன் ராமரை பார்த்தான். தன தனையே நோசைக்கு கணுலாத கணு ஜனகூடு தபமேமி ஜேசேனு தெளியே அப்படிங்கிறார் தியாகராஜ சுவாமிகள். தன்னுடைய பெண்ணை கொடுத்து கண்ணார கண்டானாம் ராமரை. பத்ரந்தே பாணி கிருஹீஸ்வ பாணினான். கல்யாண ராமனாக பார்க்கிறார் சபையில. உடனே லட்சுமணாதிச்ச பத்ரந்தே நாள். லட்சுமணன் அடுத்த கல்யாண மண்டபத்தில் வரிசையாதான் கல்யாணம் நடக்கிறது. அந்தண்ட அடுத்த படின்னு சொல்லுவா. அவளை நிற்கிறானா. அண்ணா கல்யாணத்தை அன்னைக்கு பார்த்து நம்ம கல்யாணத்தை வச்சுட்டாலே மாப்பிள்ள தோழனா அண்ணாவோட சுத்தலையே வேற வச்சுனாள் என்ன எப்போ அந்த சபைக்கு கூப்பிட போறான்னு காத்து நிற்கிறானாம் லட்சுமணன். ஊர்மிளைங்கிற பொண்ணை கூட அங்க நிறுத்திவிட்டா அந்த பொண்ணு நிற்கிறத எங்க அப்பாவும் இங்க வந்து லேஸ்ல வரமாட்டேங்கிறார். ஈயம் சீதா மமசுதா சகதனும சரீதவேன்னு பார்த்துண்டு நிற்கிறார். அங்க வரணும்னு சொன்னதும் உடனே இப்படி திரும்பினார். லட்சுமணாகச்ச அப்படின்னார். இந்த மண்டபத்துக்கு வந்துவிடுன்னுட்டார். வந்துட்டதும் லட்சுமணன் ஓடி வந்தால், ஊர்மிளையை ஓடி வந்தால், 2 பேருக்கும் கன்னிகாதானம் பண்ணி கொடுத்துட்டார். பாணி கிரகணம் பண்ணி வச்சு விட்டார். அடுத்தது அப்படியே சொல்றார். ஹே பரதா மாண்டவியினுடைய கரத்தை பற்றிக்கோ. ஹே சத்ருகுணா ஸ்ருதகீர்த்தினுடைய கரத்தை பற்றுக்கோ. ஆக ஒரு சான் கூட இந்த ராம சன்னிதானத்திலேருந்து அவரால் நகர முடியல. பொண்ணை கொடுத்துட்டு பார்த்துட்டே நிற்கிறார். தேவர்கள்லாம் புஷ்ப வருஷம் செய்ய, அஷ்டாவச வாத்தியங்கள் முழக்க, வசிஷ்டாதி பிரம்மர்ஷிகள்லாம் வேத கோஷம் செய்ய ஆச்சரியமாயிருந்தது. எல்லாருக்கும் ஆனந்தமா இருந்தது. ராமனை அடைஞ்சு சீதைக்கு ஆனந்தமா இருந்தது. சீதையை அடைஞ்சு ராமனுக்கு ஆனந்தமா இருந்தது. இந்த திவ்ய தம்பதிகளை பார்த்து ஜனகனுக்கு ஆனந்தமா இருந்தது. ஜனக பத்னிக்கு ஆனந்தமா இருந்தது. தசரதனுக்கு ஆனந்தமா இருந்தது. வசிஷ்டாதி பிரம்மர்ஷிகளுக்கு ஆனந்தமா இருந்தது. எல்லாருக்கும் ஆனந்தமா இருந்தது. ஆனால் வால்மீகி பகவான் சொல்றார், சம்பந்தி அம்மா எப்படி இருக்கான்னு பார்க்கிறார். கௌசல்யானந்த வர்த்தனம். இத்தனை பேருடைய ஆனந்தம் முக்கியம் இல்லையா, அந்த அம்மா முணுமுணுக்காக பார்த்துக்கணும். அதனால கௌசல்யானந்த வர்த்தனம். கௌசல்யக்கு பரமானந்தம் ஆரம்புதான் குட்டி சீதைய பார்த்து சந்தோஷப்பட்டார். கண்ணத்தை வழித்து கந்தத்தை அடைவிண்டார். மார்போடு அணைச்சு உச்சி முகுந்தால் சீதையை கண்டு சந்தோஷப்பட்டாள் கௌசல்யை அப்படிங்கிறார். திருக்கல்யாணம் முடிஞ்சு அது பிறகு அயோத்திக்கு புறப்படுறார். ஏராளமான ஸ்ரீதனங்கள்லாம் கொடுத்தான் ஜனகன். தனித்தனியாக குழந்தைகளையும் அழைச்சு கொண்டு திரும்பி போகும் பொழுதே திடீர்னு போற பாதையில அபசகுணம் ஏற்படுறது. குழந்தைகளை அழிச்சுட்டு போறோம், அபசகுணம் ஏற்படுறதேன்னு நினைக்கிறார். திடீர்னு நல்ல சகுனமாக ஆறுது. சகுனம் பார்க்கிறவாளுக்கு என்னன்னு புரியணும் இல்லையா, என்ன எடுத்துக்கணும்னு கேட்கிறார். ரெண்டையுமே எடுத்துக்க வேண்டிதான். ஏதோ ஒண்ணு ஆபத்தே ஒரு அபசகுனமே ரூபமா வர போறது.
கடத்தானே அது நீங்கிட போறதுன்னு அர்த்தம் அப்படின்னு வசிஷ்டர் சொல்லுண்டே